ஹாய் மக்களே. வியர்த்து விறுவிறுத்து இங்கே தான் கேமரா இருக்குது, ஆனால் நம்ம ஃபோனை பார்த்து இங்கே பேசுகிறோம், அதனால டைவர்ட் ஆகும். ஸோ வேர்த்து விறுவிறுத்து இப்படி இருக்குன்னே என்னென்னு பார்க்குறீங்கன்னா, கோழி வாங்கணும். கோழி வாத்தலாம் அது வந்து வீடியோ வந்து ஆட் ஆகும் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 3000 அவுட்டு, 3K அவுட்டு, 3000 முடிஞ்சு. கோழியில் மட்டுமே 10,000 பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 10,000 பெருசாக லாபம் கிடையாது. ஸோ அதுதான் இந்த வேர்த்து விறுவிறுக்கப்பா. வாத்து வாங்கியிருக்கோம், கோழி வாங்கியிருக்கோம். வாத்து, அப்புறம் வான்கோழி. எனக்கு வான்கோழி ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட பிடிக்காது, பட் அது சுற்றி அப்படி மேய்ஞ்சி வரது பிடிக்கும். வான்கோழி இருந்துச்சுன்னா அந்த பாம்பு அதெல்லாம் வந்து வராது. அதுக்காக என் மூஞ்சி அப்படி இருக்குது, இப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ கம்மி இப்படி திருப்பிடுவோமா? ஓகே. முடியலைங்க, வெயில் தாங்க முடியல. இன்றைக்கி வெயிலும் இருக்குது. எங்கள் ஊருக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவோடு இருந்ததோ இப்போ அந்தளவுக்கு வெயில் காய்ச்சது 2 நாளாக. சரி, இதுவும் பரவாயில்ல தான். மழையே பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஏன்னா எண்ணெய் வச்சுருக்கேன் நான், அதனால் முகரக்கட்டை இப்படி இருக்குது. என்னென்னா சீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நான் மேக் பண்ணுற ஆயிலும் தடங்குவேன். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை சீஸ் ஆயில். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து வச்ச ஆயில் இப்போ வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். வாசத்துக்கும் மூக்குக்கும் புதுசாக வைக்கிறவங்க தலைவலி பிடிச்சிக்கும். ஸோ கோழிலாம் வாங்கியிருக்கேன். கோழிலாம் மேய்ஞ்சிட்ருக்கு, ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரு என்ற பிள்ளைங்க, அப்புறம் கோழிக, அப்புறம் ஆடுக, மாடுக. மாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊசி போட்டிருக்கேன், செனை ஊசி. அதனால் கண்டிப்பாக மாட்டுக்குட்டிக்கு வந்து செனை பிடிக்கணும், கரு உருவாகணும், அது பொட்டை குட்டியாக போடணும், அழகான கலரில் ஒயிட் கலரில் போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்டுக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா. இன்றைக்கி வந்து மாட்டுக்கு ஊசி போட்டிருக்கு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அடுத்தது வந்து மாமாவுக்கு வந்து பர்த்டே, 29ஆம் என்ற வீட்டுக்காரருக்கு பர்த்டே. ஆனால் என்ற வீட்டுக்காரரு போய் கோழிக்கெல்லாம் வந்து தீனி வச்சுட்ருக்காரு, கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கருங்கோழி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, கருப்பு கோழி. அதனால் இப்போ கருப்பு கோழி குழந்தையாட்ட படுத்துக்கிட்டு எனக்கு இன்னும் 2 ஜோடி வாங்கி தரியா அப்படின்னு கேட்டார். சரின்னு வாங்கியிருக்கு. ஒரு 5 ஜோடி கருப்பு கோழி, 5 ஜோடினா ஒரு ஜோடிக்கு 2 கோழி, சரிங்களா? அந்த மாதிரி 5 ஜோடி கருப்பு கோழி வாங்கியிருக்கேன். வான்கோழி 2 வாங்கியிருக்கேன். வாத்துக்குட்டி 4 வாங்கியிருக்கேன். அழகாக தண்ணியில் நீத்த வச்சுட்டு இருந்தாங்க. வாத்துக்குட்டி 4. அப்புறம் வந்து என்னென்னா மைசூர் கோழின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், மைசூர் கோழி நோட் சொன்னாங்க. அது ஒரு 2 கோழி கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. நாங்கள் நிறைய 3000 வாங்கினாங்க. ஸோ பசங்களும் போய் அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு எங்கள் மாமா வந்து விஷ் பண்ணிடுங்க, அவருக்கு பர்த்டே. மறந்துருச்சு எங்களுக்கு, நான் நாளைக்கு நினச்சிருக்கேன். டேட்டே பார்க்கல, கேலண்டர்லாம் எங்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ அதனால் தேதி பார்க்கல. ஸோ விஷ் பண்ணுங்கள் அவரையும், ஓகேவா? இந்த வருஷம் தான் வீட்டில் இருக்கார், ஆனால் நான் மறந்துட்டேன். ஏன்னா என் பிறந்தநாளும் எனக்கு மறந்து போயிடுது. என் பிறந்தநாளைக்கு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், ஏன்னா வாழ்க்கைகள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகா அப்படின்னு ஒரு சில கேட்குறீங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும், வாழ்க்கைன்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். வாழ்க்கைனா அந்த என்ன சொல்கிறது, இந்த முள்ளு படுக்கை மேலே ஏறி பூ படுக்கையாக வந்து மாற்றிக்கிட்டே வரணும். அது நம்ம கையில் தான் இருக்குது, மாறிக்கிட்டே வருது. என்ன எனக்கு கொஞ்சம் உடம்பு தான் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது. வெயிட்டை வந்து குறைக்கணும், குறைச்சே ஆகணும், பார்ப்போம். அது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்னன்னா ரொம்ப கேவலமான நாற்று அடிக்குது. இன்றைக்கி போட்டு அது நெய் விட்டேன்னா அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே இந்த பால் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி அப்படியே தூளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. சரி, நைட் வந்து வெறும் கஞ்சா மட்டும் வச்சு குடிச்சு பார்க்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அது குடிக்கணும். குடிச்சவங்க கொஞ்சம் உடம்பெல்லாம் வெயிட் சீக்கிரம் குறையுதுங்கிறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். காட்டில் இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் எனக்கு வேலையே இல்லைங்க. இவ்வளோ 8 மணிக்கு வந்துருச்சு. ஏன்னா மாமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க. நான் புலம்புறணும், அம்மா புலம்பிகிட்டு இருக்கேன்னா தெரில. ரொம்ப நாள் கழிச்சு ஓன் வாய்ஸில்
வீடியோ போடுறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விலாகில் மினி விலாக தான் போடுவேன். இது கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அதனால நான் அப்படியே கட் பண்ணாமல் போடுறேன். எங்கள் மாமாவுக்கு மெயினாக விஷ் பண்ணிடுங்க எல்லாருமே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் மக்களே.